இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட 34வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 69வது படத்துக்கான பூஜைலாம் வந்து போட்டிருக்காங்க. பிளாக் படத்துக்கான ரிலீசிங் டேட், நம்ம தனுஷ் அண்ணாவோட 52வது படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட பிரதர் படம் வந்துட்டு வர தீபாவளிக்கு இந்த படம் தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இல்லை, நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட 34வது படத்துக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு அக்டோபர் 5 காலையில 10:50க்கு நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட 34வது படத்துக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 69வது படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான ஸ்டில்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு சோஷியல் மீடியால செம வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்துட்டு பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அதுக்கப்புறமா வந்துட்டு பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியாமணி, நரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிக்கிறாங்க. இந்த படத்துல அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாலசுப்ரமணியம் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஜீவா அண்ணா நடிக்கிற படம் தான் வந்துட்டு பிளாக். இந்த படத்துல ஃபீமேல் லீடா பிரியா பவானி சங்கர் அவங்க நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் வந்து இப்போ ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர அக்டோபர் 11 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. அக்டோபர் 10 நம்ம தலைவரோட வேட்டையன் படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில அக்டோபர் 11 நம்ம ஜீவா அண்ணாவோட பிளாக் படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணா இருக்காருல, அவரே டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிக்கிற படம் தான் வந்துட்டு இட்லி கடை. இந்த படம் அவரு நடிகிற 52வது திரைப்படம். இப்போ இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷனா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. நம்ம தனுஷ் அண்ணா டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிக்கிற இந்த இட்லி கடை படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.